சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் படத்துடைய ஆடியோ லான்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் வேடத்தில் நடிக்க வேண்டிய நடிகர் பற்றி ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படத்துடைய 3வது சிங்கிள் எப்போ அந்த அப்டேட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரஜினிகாந்த் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட ப்ரொமோஷன் பணிகள் களை கட்ட துவங்கிடுச்சு. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா வேப்பேரியில் உள்ள நேரு ஸ்டேடியத்தில் வேட்டையன் படத்துடைய ஆடியோ லான்ச் மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சு. இதில் இந்த படத்தில் நடித்த ரஜினிகாந்த் உட்பட நடிகை மஞ்சு வாரியர், ரோஹிணி, இயக்குனர் ஞானவேல், துஷாரா விஜயன், ராணா மற்றும் ஏராளமான நடிகர்கள் நடிகைகள் கலந்து கொண்டாங்க. அதே போல ரஜினிகாந்தின் குடும்பத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தாங்க. ரஜினிகாந்தை தயாரிப்பாளர் சுபாஸ்கரன் கையை பிடித்து உள்ளே அழைச்சிட்டு வந்தார். மேலும் பார்த்தீங்கன்னா அனிருத் பர்ஃபார்மன்ஸ் செஞ்சு அசர வச்சார். 2000க்கும் அதிகமான ரசிகர்கள் அரங்கத்தின் உள்ளே திரண்ட நிலையில் ஏராளமான ரசிகர்களுக்கு உள்ளே இடம் இல்லாத காரணத்தால் அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த சம்பவம் ஆடியோ லான்ச் நடக்கும் இடத்துல சிறு சலசலப்பை ஏற்படுத்தியது. இது ஒரு புறம் இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆடியோ லான்ச் ரசிகர்கள் மத்தியில் பேசிய விஷயம் குறித்து தகவல் வந்திருக்கு. அதாவது இந்த படத்தோட பணிகள் துவங்கும் போதே இயக்குனர் ஞானவேலிடம் நமக்கு மெசேஜ் சொல்றதுக்கெல்லாம் செட் ஆகாது, படம் கமர்ஷியலாக இருக்கணும், மக்கள் கொண்டாடணும், அப்படி ரஜினிகாந்த் சொல்லிட்டாராம். அதே போல இந்த பட விழாவில் மன கஷ்டத்தோட ஒரு தகவலையும் பகிர்ந்து கொண்டாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஒருவேளை சிவாஜி கணேசன் உயிரோடு இருந்திருந்தா அமிதாப் பச்சன் கேரக்டரில் அவர் தான் நடிச்சிருக்க வேண்டியது என பேசும்போது அரங்கமே அதிரும் அளவுக்கு ரசிகர்கள் கைத்தட்டி வரவேற்றாங்க. இதை கூறும்போது ரஜினிகாந்தோட மன வருத்தம் நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. மேலும் இந்த படத்துடைய மனசுலாயோ பாட்டு அதோட ரீச் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். பட்டி தொட்டி எங்கும் பார்த்தீங்கன்னா வைப்பாக கிளப்பிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து ஹண்டர் வண்டர் பாடலும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கு. இன்னொரு புறம் ப்ரிவ்யூ, அதாவது இந்த வேட்டையன் படத்தோட ப்ரிவ்யூ வெளியிட்டு இருந்தாங்க. இந்த ப்ரிவ்யூ பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குது, ஒரு கமர்ஷியல் ஃபீலிங்கை நமக்கு கொடுக்குது. ஆனாலும் இதில் அமிதாப் பச்சனுடைய வாய்ஸ் நம்ம பிரகாஷ்ராஜ் கொடுத்துருந்தாரு, அது சுத்தமாக செட் ஆகலை, அதை கண்டிப்பாக நீக்குங்க, இல்லை படம் ஃப்ளாப்பு தான் சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லப்பட்டு வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் இரு துருவங்கள் சேர்ந்து பார்க்கும்போது இந்த டீசர் பக்காவாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் விமர்சனங்கள் இருந்திருக்கு. ஒரு பக்கம் ரஜினி ஃபேன்ஸே அப்செட்டில் இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக இந்த படத்தை எடுத்துட்டாங்க, ஞானவேலோட டச்சு சுத்தமாக இல்லை, அதனால் ஜெய்பீம் போல் இந்த படம் இருக்காது, ரஜினியை ஜெய்பீம் படத்தில் வந்த சூர்யா போல் பார்க்கணும் தான் ஆசைப்பட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் மன வேதனையை சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இந்த படத்துடைய 2 பாடல்களுமே பார்த்தீங்கன்னா செம ஹிட். படமும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செம ஹிட்டாகவும் கண்டிப்பாக 1000 கோடி கலெக்ஷன் கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்துடைய தேர்ட் சிங்கிள் பாட்டும் பார்த்தீங்கன்னா ரஜினி மற்றும் மஞ்சு வாரியருக்கான ரொமான்டிக் சாங்காக இருக்க போது. இந்த பாட்டு கூடிய விரைவிலே வெளியாக போது. ஆடியோ லான்ச் நடத்தி வெளியிட்டு, ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அதை முழுமையாக வெளியிடலை. நம்ம சன் டிவியில் அந்த ஆடியோ லான்ச் ஒளிபரப்பும் போது கண்டிப்பாக இந்த ஆடியோ லான்ச்சில் நடந்த அந்த ஆடியோவை பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் வேட்டையன் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.